வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் அதை சாதிக்கக்கூடிய விஷயம் என்னங்கிறத ஸ்ரீ கர்மயோகி அவர்கள் நல்லதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு கட்டுரையில் குறிப்பிட்டிருப்பார். சாதாரணமாக எந்த காரியத்தை ஆரம்பிக்க நம்ம நினைச்சாலும் இது நடக்காது, இது ஆபத்து, இது ரிஸ்க்கு, இதுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நாம் சொல்கிறத யார் கேட்பாங்க, இதெல்லாம் எனக்கு கிடையாது, என்னால் முடியாது, இந்த மாதிரி 1000 நம்பிக்கை இல்லாத எண்ணங்கள், இல்லைங்கிற எண்ணங்கள் மனதில் தோணிக்கிட்டே இருக்கும். அதுவும் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்க முன்னாடி தோணும். அப்பெல்லாம் நம்ம என்ன சொல்லிக்கணும்னா, அன்னைக்கு வந்த எண்ணம் இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையாக விளக்கணும். இது நடக்கும், இது சரியானது, அவங்க கேட்டவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, நாம் சொல்வதை கேட்டு நடப்பாங்க, எனக்கு இது உண்டு, என்னால் முடியுங்கிற மாதிரியான எண்ணங்களை மட்டுமே நம்முடைய மனதில் அனுமதிக்க கற்றுக்கிட்டா நம்முடைய மனதோட போக்கு மாதிரி மனப்பாங்கு உயர்ந்த மனப்பாங்காக மாறி வெற்றி தரக்கூடிய ஒரு கருவியாக மனம் மாறும். அன்னைக்கு உரிய ஒரு அற்புத கருவியாக அப்போ அது மாறும். அப்போ இதுதான் வாழ்க்கைக்கு சிறப்பளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இதுதான் அன்னைக்கு வேண்டியது, அன்னைக்கு உரியது. அதனால் இந்த மாதிரியான மனப்பாங்குனால வாழ்க்கையில் சாதிக்க முடியாதது அப்படின்னு ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்கிறார். எதை வேணாலும் சாதிக்கலாங்கிறது. அப்போ நல்லதே நடக்கும் அப்படிங்கும்போது நம்ம ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதில் எதிர்மறையான எண்ணங்கள் வரும்பொழுது, நம்பிக்கை குறைவான எண்ணங்கள் வரும்பொழுது, அன்னைக்கு நினைத்து ஆரம்பிக்கக்கூடிய எண்ணமாக இருக்கும்போது அது நேர்மறையாக இருக்கணும். இப்போ அன்னையை நினைச்சு செய்யக்கூடிய காரியங்கள் நடந்தே தீரும், நல்லதே நடக்குங்கிறது இந்த ஒரு பேராவில் கர்மயோகி அவர்கள் விளக்கி சொல்லியிருப்பாங்க. அதனால சாதாரணமாகவே அன்னை சொல்வது என்னென்னா, உனக்கு எது வேணுமோ அதை மட்டும் என்கிட்ட கேளு, எது வேண்டாமோ அதை உன்னோடையே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நமக்கு எது வேணும்னு கேட்குறதுக்கே நம்ம ஒரு பயிற்சி எடுக்கணும், ஒரு பக்குவம் ஆகணும் போல இருக்கு.